சிட்டி யூனியன் பேங்க் ஆல் இன் ஒன் ஆப்ல இருந்து வீடியோ KYC மூலமா வீட்ல இருந்தே பேங்க் அக்கவுண்ட் ஓபன் பண்ணலாம். வீடியோ கால்லயே வெரிஃபிகேஷன் முடிஞ்சிரும். சிட்டி யூனியன் பேங்க். குற்றங்களின் தலைநகராக பீகார் மாறிவிட்ட நிலையில் முதல்வர் நிதிஷ்குமார் தனது பதவியை காப்பாற்றிக் கொள்வதற்காக போராடி வருகிறார் என்று காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். பீகாரில் நடந்து வரும் குற்றங்கள் குறித்து பேசியுள்ள ராகுல் காந்தி, பீகாரில் நடக்கவுள்ள சட்டமன்ற தேர்தல் ஆட்சி மாற்றத்திற்கான தேர்தல் மட்டுமல்ல, மாநிலத்தை காப்பாற்றுவதற்கான தேர்தல். கடந்த 11 நாட்களில் 31 படுகொலை சம்பவங்கள் நடைபெற்று குற்றங்களின் தலைநகராக பீகார் மாறியுள்ளது. மாநில மக்கள் எப்போதும் அச்சத்துடன் வாழும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். வேலையில்லாத இளைஞர்களை பணத்துக்காக கொலை செய்யும் நபர்களாக மாற்றியதே பீகார் அரசின் சாதனை என்று ராகுல் தெரிவித்துள்ளார். மேலும் பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் தனது பதவியை காப்பாற்றிக் கொள்வதற்காக போராடி வருகிறார் என்றும், பாஜகவை சேர்ந்த அமைச்சர்கள் கமிஷன் பணம் வசூலிப்பதில் கவனம் செலுத்தி வருகின்றனர் என்றும் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். ஆனால் தனது கூட்டணி ஆட்சி நடந்து வரும் தமிழகத்தில் நடந்து வரும் சட்ட ஒழுங்கு பற்றிய பிரச்சினைகள் குறித்து ராகுல் காந்தி இதுவரை எதுவும் தெரிவிக்கவில்லை என்பது நெட்டிசன்களால் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது.